இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிகார்ன் BS6 செயின் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செயின் கிட் வந்து ஹீரோ ஜென்யூன் பார்ட்ஸ்க்குரியது. இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஹோண்டா பேக்ஸ்லையுமே நமக்கு வெளியே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்குரிய இண்டிவிஜுவல் பார்ட் நம்பர் அண்ட் இதுக்குள்ளே எவ்வளோ அதாவது அந்த காம்போனன்ட்ஸ் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த பேக் வெளியே இருக்கும். அண்ட் அதே மாதிரி MRP டேக் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்க அந்த லேபிளில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளக்க நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட், ஒரு கியர் பாக்ஸ் ஸ்ப்ராக்கெட், ஒரு செயின், அதே மாதிரி இந்த கியர் பாக்ஸ் ஸ்ப்ராக்கெட்டுக்கு வரக்கூடிய ஒரு லாக் அண்ட் 2 போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு பிராண்ட்ஸில் லாக் அண்ட் போல்ட் கொடுக்குறாங்களான்னு தெரியல, பட் ஹோண்டா ஜென்யூன் பார்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செயின் கிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். இந்த செயின் கிட்டில் நமக்கு கியர் பாக்ஸ் ஸ்ப்ராக்கெட் வந்து 15 டீத்ஸோட வரும். அண்டு ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட் வந்து நமக்கு 45 டீத்ஸில் வரும். அதே மாதிரி இதில் இருக்க நமக்கு அந்த செயின் வந்து 126 லிங்க்ஸ் கூட வரும். BS6 யூனிகார்ன் செயின் கிட்டுக்கும் நார்மல் செயின் கிட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே நான் கையில் ஹோல்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே என்ன அப்படின்னா இந்த செயின் கிட்டுக்கு சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த ஸ்டெப்பு வந்துச்சு அப்படின்னாலே யூனிகார்ன் BS6 மாடல்ஸ்க்கு ஃபுல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிகார்ன் BS6ல் OBD1 OBD2 இருக்குது. அண்ட் எந்த மாடலுக்கு வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காமனான மாடல் தான் BS6க்கு. செயின் கிட் பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லா செயின் கிட்ஸில் வர மாதிரி இதுலேயுமே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செயினை வந்து ஒயிட் கிரீஸ் போட்டு நமக்கு லூப்ரிகேஷன் ப்ரீ அப்ளைடாகவே வந்துடும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் எங்களோட வெப்சைட் 2Wheelerspares.comல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் உள்ள கான்டாக்ட் நம்பர் ரெஃபர் பண்ணி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு வேளை நாங்கள் உங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் ஆர் வாட்ஸ்அப் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபைனலாக மெஷர்மெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ராக்கெட்டோட மெஷர்மெண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். இதில் நமக்கு கியர் பாக்ஸ் ஸ்ப்ராக்கெட்டோட மெஷர்மெண்ட் வந்து 7.34 mm. அண்ட் அதே மாதிரி ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட்டோட மெஷர்மெண்ட் வந்து 7.67 mm. இதில் நமக்கு ரியர் வீல் ஸ்ப்ராக்கெட்டில் நமக்கு ஃபிட்மெண்ட்டுக்கு 4 ஹோல்ஸ் இருக்கும், 6 ஹோல்ஸ் கிடையாது. இதில் நமக்கு 4 ஹோல்ஸ் தான். இந்த மெஷர்மெண்ட்ஸோட இந்த ஸ்ப்ராக்கெட் நமக்கு வருது. ஃபைனலாக இந்த செயின் கிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபுல் அவுட்லுக்குமே நான் இங்கே காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த செயின் கிட் வந்து இப்படி தான் இருக்கும். அண்டு இது வந்து செயின் கிட்டோட வியூ. இந்த செயின் கிட் எப்படி இருக்குது அண்ட் இந்த செயின் கிட்டோட தாட்ஸை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.